Welcome to Medley and Memories. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் என்னை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரிய வருதா? இந்த ஜோதி வடிவிலான அந்த இறை பற்றி தான். நெருப்பு. ஆதி மனிதன் வேட்டைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் நெருப்பை கண்டுபிடிச்சதான் அவனுடைய மிகப்பெரிய சாதனையாக இருந்துச்சு. நெருப்பு அவனுக்கு பல வகையில் உதவி புரிஞ்சுது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வெளிச்சம் கொடுத்துச்சு. ஏன்னா ரொம்ப டார்க்கில் ஜங்கிளில் இருந்தப்போ அவனுக்கு ரொம்ப பயம் அவனை ரொம்பவே ஆட்கொண்டது. அந்த பயத்திலிருந்து நீக்குவதற்கு முதல் அவனுக்கு கிடைச்ச துணை நெருப்பு. அது ப்ரிடேட்டர்ஸ் அனிமல்ஸ் கிட்ட இருந்தாலும் அவனை பாதுகாத்தது. அவனுடைய பயத்தை அது முதல்ல போக்குச்சு. இந்த நெருப்பு அதுக்கப்புறம் சிவிலைசேஷன், மனித நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நெருப்பு என்ன ஆகுது, அது அப்படியே ஒரு இறை வழிபாட்டுக்கு நேராக திரும்புது. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெருப்பின் பயன்பாடு தெரிஞ்ச மனுஷன் என்ன பண்ணான்னா, நைட்டு அவங்க கூட்டமாக கூடி உட்காந்து நெருப்பு மூட்டி அவங்க சைகை பாஷையிலே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்படி தான் கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க கூட்டமாக உட்காந்து பேச தான் மொழி டெவலப் ஆகிருக்கு. அவங்க ஆரம்பத்தில் சங்கேத பாஷைகளை தான் பேசிகிட்டு இருந்தாங்க மொழி உருவாகாத போது. இந்த நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சுற்றி உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது நாக்கு மேல் அன்னத்தை தொடும்போது சத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சான். மொழியை கண்டுபிடிச்சான். பேசுகிறதே அப்புறம் தான் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த நெருப்பு சம்மந்தமாக நெருப்பை வச்சு தான் செய்திகளை பரிமாறியிருக்கான். நான் இப்படியெல்லாம் வேட்டையாடினேன், நான் இப்படியெல்லாம் மிருகத்தை கொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது திருமணத்துக்குள்ளே போச்சு. இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு. அங்கேருந்து தொடர்ந்த அந்த கலாச்சாரம் தான் இன்னை வரைக்கும் இந்திய திருமணங்களில் நெருப்பை சுற்றி வந்து திருமணம் செய்வது அப்படின்ற ஒரு முறை வச்சுருக்கோம். பாருங்கள், அது எங்கேருந்து தொடர்ந்து வந்திருக்கோன்னு. இன்னும் சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. ஹியூமன் சிவிலைசேஷன் வளர வளர இந்த நெருப்பை என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு நிகராகவே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா மதங்களுமே நெருப்பை வந்து ஒரு மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் மோசஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். குரானில் அவர் தான் மூசா நபி. அவர் வந்து ஒரு மலை மேலே ஏறி போகும்போது அங்கே ஒரு முட்செடி பத்திக்கிட்டு எரியும், தகன்னு எரியும். அதை பார்த்துட்டு தான் அவர் கடவுளை மீட் பண்ணுறாரு. கடவுள் அங்கேருந்து தான் அவர்கிட்ட பேசுகிறார். அங்கேருந்து அவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். நீங்கள் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெர்ஷியர்கள், ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற மதத்தை சார்ந்தவங்க, பெர்ஷியாவிலிருந்து வந்தவங்க, அவங்க நெருப்பு தான் கடவுளாகவே கும்பிடுறாங்க. இன்றைக்கும் மும்பையில் போனீங்கன்னா அவங்களுக்கு ஃபயர் டெம்பிள் அப்படிங்கிற கோவில் இருக்குது. நம்மளுடைய டாட்டாலாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதே போல் நம்ம தமிழ் சமூகத்தில் கடவுள் எல்லா இடத்துலையுமே நெருப்பு வடிவமாக தான் காட்சி தர்றதா பல பேர் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக வள்ளலார் நம்ம சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தோம், அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போகர் அவர்கள் நெருப்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரா, அவர் தங்கத்தை எப்படி நெருப்பு சுத்தம் பண்ணுதோ, உருக்கி சுத்தம் பண்ணுதோ, அந்த மாதிரி மனுஷன் அதை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் சில நாட்களில் பாருங்கள் யாகங்கள்லாம் வளர்த்தாங்க. அது நெருப்பில் சில முக்கியமான பொருட்கள்லாம் போட்டு அது சுத்திகரிப்பை உண்டு பண்ணுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மக்கிட்ட. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து வரும்போது கடவுளை தேடி தேடி மனுஷனுக்கும் அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு நியமம் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளேலாம் போக வேண்டாம். பட் இன் ஜென்ரல் ஒரு கடவுளை மறுப்பாளன் ஒருவன் கடவுளை பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறத விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாட்டை கேளுங்க, அவனுக்குள்ளே நடந்த மாற்றத்தை அவன் சொல்கிறான் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்க. வேதங்கள் மொத்தம் ஓதியாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன்னுணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே.
பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமேதான் நீயா, எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய், இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா, இறைவா இதுதான் நிறைவா, உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. இந்த பாட்டு கேட்டிங்களா? கடவுளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபடுறாங்க. எப்படி வழிபட்டாலும் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த இயற்கையும் பாதுகாத்து வாழ்கிறவன் தான் மனுஷன். இன்ஃபேக்ட் அவனை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். காணாத கடவுளை நேசிச்சுட்டு எங்கேயோ இருக்கிற சொர்க்கத்துக்கு போகிறோம்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கடவுள் சொல்லுவார் நம்ம போனோம்னா வெல்கம் ஃப்ரம் ஹெவன் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சபூதங்களும் இருக்கிற இடம் இந்த பூமி தான். இதை பத்திரமா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர்.